என் பேர் ராமூர்த்தி. 12th பேப்பர் படிக்கிறேன். உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? அஞ்சியா? பிடிக்காது. கெமிஸ்ட்ரி பிடிக்காதா? பிடிக்காது. ராமூர்த்தி. மறக்க முடியாத சம்பவம். நமக்கு ஒரு மந்திரம் வருங்கோ. ஒரு நாள் மணி அடிக்கல. ஒரு நாள் சிவன் கோயில மணி அடிக்கல. மறக்க முடியாத அதான் சம்பவம். மறக்க முடியாத சம்பவம் என்ன சொல்லவா? உனக்கு என்னென்ன நன்மை கிடைச்சிச்சு? 12th பேப்பர் ஜெனரல் நாலேஜ் எடுத்துக்கிட்டேன். ஜெனரல் நாலேஜ் அதுதான் நம்ம வியாபாரம் கிடையாது. ஒரு இது போனேன், அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு போனேன் வீட்டுக்கு தெரியாம. எழுத்தளபதியா? வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த சீடி வீட்டுல போட்டு பாப்பாங்களா? அப்ப தெரியும். வீட்டுக்கு கம்ப்யூட்டர் கிடையாதுல. எங்க அப்பா தெரியும். எப்படி தெரியும்? எங்க அப்பாக்கு தெரியாது. எப்படி தெரியும்? இப்ப சொல்லிட்டேன். இப்ப உங்க அப்பா இந்த சீடியை போட்டு பார்த்தா தெரியும். பாட்டு பார்க்க தானே தெரியும். நீ பாட விட மாட்டேன். வீட்டுல சீடி பிளேயர் இருக்கா? எங்க வீட்டு கம்ப்யூட்டர் கிடையாது. அப்ப பின்னாடி வாங்கினாதான் உனக்கு ஆப் இருக்கு. அப்போதைக்கு வாங்க மாட்டாங்க. இப்போதைக்கு ஆப் இல்ல. உனக்கு ஐயர் 3 ஈ படிச்சுட்டு என்ன அப்பப்ப ஈ ஓட்டிக்கிட்டு ஒரு மந்திரம் வந்துங்க. கம்ப்யூட்டர் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். இல்ல சிரிக்கிறேன். சரி ரமேஷ், சப்பாத்தி எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். பிடிக்காதா? சப்பாத்தி பிடிக்குமா உனக்கு? அதனாலதான் இப்படி இருக்கேன். சரி ரமேஷ், தண்ணி குடுடா. தண்ணி குடிக்கிறடா. தண்ணியா? பேச மாட்டேங்க. அவ்வளவுதானா? சரி, நம்ம வியாபாரம் பத்தி உன்னோட ஒரு கருத்து. வியாபாரம் பத்தி உன்னோட கருத்து. வியாபாரம் பத்தி உன்னோட கருத்து என்னடா? இது வேணா செய்யாங்க. நீ ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ என்ன பண்ணுவ? இதுதான் தருவியா? திங்கக்கிழமை டிஃபன் கொண்டு அப்பா வச்சுக்கிறேன். சாப்பிட்டு தருவியா? இல்ல அப்பா நீ என்ன பண்ணுவ? எது வேணா பண்ணுவேன். எது வேணா பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? சரி, எனக்கு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். எப்படி உட்காடி சாப்பிட்டுப்பா காலையில இட்லி அவ்வளவுதான்.